ஏகப்பட்ட பேர் எனக்கு டிஎம் பண்றீங்க. இந்த சோனம் வாங்சாக் அவர்கள பத்தி கொஞ்சம் பேசுங்க. டெல்லியில வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குன்னு. என்கிட்ட அத ஏன் எதிர்பார்க்கிறீங்க? நான் ஏன் அத பேசணும்னு எனக்கு தெரியல. ஹிந்தியில 3 இடியட்ஸ்னும் தமிழ்ல நண்பன்னு சொல்லி படம் வந்தது. அந்த சோனம் வாங்சாக்ங்கிறவருடைய கதையை அடிப்படையா வச்சு தான் கொசக்சின் பசப்புகழ்ங்கிறவர் இன்றைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு. அப்ப அந்த கேரக்டருக்கு உட்பட்டாவது நம்ம அதுக்கு குரல் கொடுக்கணும். தமிழ்நாடு சார்பாக இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் குரல் கொடுக்கணும். அதுக்கு ஒரு ட்வீட் போடணும். ஏதாவது ஒண்ணு அது தன்னுடைய கண்டனத்தையோ இல்லைன்னா தன்னுடைய ஆதரவையோ ஏதோ ஒண்ணு எது வாய்ப்பு இருக்கோ அதை செய்யலாம். அவர் சோறு தண்ணி இல்லாம படாத பாடு போட்டுட்டு இருக்காரு. அவரை போட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தை ரசிச்சு கைத்தட்டி பார்த்தோம் அந்த ஹீரோக்காக. ஆனா உண்மையிலேயே அந்த மனிதனுடைய வாழ்க்கை யாருக்காவது தெரியுமா? அவர் என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா? Current education system is for the industries that they are supposed to fit into. The best part of my education was that I was never sent to school till 9 years of age. கல்வி முறைனா என்ன? அது உண்மையிலேயே எப்படி நம்ம புரிஞ்சு அணுகணும்ங்கறத ரொம்ப நேர்த்தியா கையாண்டு பள்ளிக்கூடங்கள் கட்டி அதன் வழி நடத்திட்டு வராரு. இலவசமா கல்வியும் கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட படிச்ச அவ்வளவு மாணவர்களும் இன்னைக்கு நாட்டுல பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. இந்தியால எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தவிர பல மாநிலங்கள் அதுக்கு குரல் கொடுக்கறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் அதுக்கு குரல் கொடுக்கறாங்க. அவங்களுடைய அரவணைப்பை தெரிவிக்கிறாங்க. அவங்க அந்த போராட்டத்துல போய் கலந்துக்கிறாங்க. இப்ப கூட நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் எல்லாம் அந்த போராட்டத்துல கலந்துருக்காரு. எது ஒண்ணுமே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியோ வீழ்ச்சியோ அவைகள் அனைத்தும் அந்த நாட்டினுடைய அரசனையே சாரும். அதுக்கு தொன்று தொட்ட பண்டு காலம் முதல் இன்னைக்கு வரைக்கும் அதான் நடைமுறை. நல்லவங்களை இந்த நாட்டு மக்கள் என்னைக்குதான் பாராட்டி இருக்கு. நல்லவனை எப்பவுமே கண்டுக்காத ஒரு பைத்தியக்கார மாதிரி தெரியும். அவ்வளவுதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நீங்க எதுக்கு இதை உட்காந்து பார்த்து உங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க? ஜனநாயகன் படம் வரப்போதான். அதுக்கு டிக்கெட் வாங்கி முதல்ல படத்தை பாருங்க. அதான் நமக்கு முதல் வேலை. சினிமாவை பார்த்தோமா, தலைவரை ரசிச்சோமா, கமெண்ட்ல வந்து பிளாஸ்ட் விட்டோமா, அதுதானே நமக்கு வேலை. இதெல்லாம் நம்ம வேலை.